தொடரும் வெடி விபத்துகள், துளியும் கண்டுகொள்ளாத திமுக அரசு. மணல் கொள்ளை மற்றும் கல்குவாரிகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக விரைவில் பெரும் போராட்டம் நடைபெறும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் நாம் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். தொடரும் வெடி விபத்துகள், துளியும் கண்டுகொள்ளாத திமுக அரசு. 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு பகல் வாராது கனிம வள கொள்ளை நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகளும் மக்களும் எவ்வளவுதான் போராட்டம் நடத்தினாலும் திமுக அரசு அதை கண்டுகொள்வதாக இல்லை. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகருக்கு சொந்தமான முன்னீர்பள்ளம் கல்குவாரியில் லாரி மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் மிக உயரமான இடத்தில் இருந்து 300 அடி ஆழ குவாரிக்குள் விழுந்து பலர் உயிரிழந்தனர். அருப்புக்கோட்டை தென்பாளையத்தில் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய சட்டவிரோதமான கல்குவாரியை மூட வலியுறுத்தி பலமுறை போராடியும் அதையும் கண்டுகொள்வதாக இல்லை. இந்நிலையில் இன்று விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவையூர் பகுதியில் செயல்பட்டு வந்த கல்குவாரியில் பாறைகளை வெடிக்க செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்து கடையநல்லூரைச் சேர்ந்த பெரியதுரை, சிவகாசியைச் சேர்ந்த குருசாமி, திருமங்கலத்தைச் சேர்ந்த கந்தசாமி ஆகியோர் அதே இடத்தில் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், காயமற்றுள்ளார்கள் என்பது குறித்து முழு தகவலும் வெளிவரவில்லை. மாநில அமைச்சர்கள், ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் நேரடியாகவோ அல்லது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் மூலமாகவோ இதுபோன்ற குவாரிகளை இயக்குவதால் அவர்கள் எவ்வித சட்ட விதிமுறைகளையும் கடைபிடிப்பது இல்லை. இதுபோன்ற விபத்துகள் ஏற்படும் போது மட்டும் பொதுமக்களின் கோபத்தை குறைப்பதற்காக சில நாட்கள் குவாரிகளை மூடிவிட்டு பின் வழக்கம் போல் இயக்குவது வாடிக்கையாகிவிட்டது. தென் தமிழகத்தின் நிலவும் கடுமையான வேலை வாய்ப்பின்மை காரணமாக ஏதோ ஒரு தொழில் கிடைப்பதால் போதும் என்ற சூழலில் உயிரை பணயம் வைத்து ஏழை எளிய மக்கள் இதுபோன்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். தென் தமிழக மக்களின் வறுமையை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியாளர்கள் ஏழை மக்களின் உயிர்களை துச்சமாக மதித்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து இதுபோன்ற கல்குவாரிகளை இயக்குவதால் தான் தொடர் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வருகிற அனைத்து கல்குவாரிகளும் விரைந்து மூடப்படவில்லை எனில் தமிழகமெங்கும் இதற்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பும் மக்கள் திரண்டெழுந்து புரட்சியில் ஈடுபடக்கூடிய காலகட்டம் விரைவில் உருவாகும். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய தென் மாவட்ட மக்களை கல்குவாரி மற்றும் மணல் கொள்ளையால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து முற்றாக விடுதலை செய்யக்கூடிய வகையில் அனைத்து கல்குவாரிகளையும் உடனடியாக மூடப்பட வேண்டும். மணல் கொள்ளை மற்றும் கல்குவாரிகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக விரைவில் பெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கிறேன். இன்றைய விபத்தில் உயிரிழந்த பெரியசாமி, குருசாமி, கந்தசாமி உள்ளிட்டோரின் குடும்பங்களுக்கு குறைந்தது 25 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். அதாவது, இன்றைய விபத்தில் உயிரிழந்த பெரியதுரை, குருசாமி, கந்தசாமி உள்ளிட்டோரின் குடும்பங்களுக்கு குறைந்தது ரூபாய் 25 லட்சம் நட்டஈடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கிறார் டாக்டர் க. கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் என்பதை நமது கடையர் டிவியின் சார்பாக மக்களுக்காக செய்தியை வழங்குகிறோம். நன்றி, வணக்கம்.